வணக்கம் நண்பா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். நான் தான் உங்கள் செர்பி தமிழன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா, செர்பியாவில் ஒரு மாதம் ஆகக்கூடிய செலவு, அதை பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். பார்ட் 1 பார்ட் 2 அதில் பேசிக்காக எல்லாமே சொல்லிட்டேன். இந்த வீடியோவில் போன மாதம் எனக்கு எவ்வளோ செலவாயிடுச்சுன்றதை, கம்பெனி கொடுத்த 100 யூரோ கட்டுப்படி ஆச்சா அப்படின்றத டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் நண்பா. வாங்க நண்பா வீடியோக்குள்ளே போகலாம். நமக்கு கொடுக்குற அந்த 100 யூரோவை இந்த ஊர் காசு கன்வெர்ட் பண்ணோம்னா 11,700 ஆர்எஸ்டி, அதாவது தினார்னு சொல்லுவாங்க. அந்த தினாரை நம்ம கன்வெர்ட் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த 100 யூரோவை உங்களோட அக்கௌண்ட்டில் போட்டு இந்தியாவுக்கு அனுப்புறது தான் பெஸ்ட்டு. நீங்கள் பேலன்ஸ் உங்களுக்கு கையில் ஓவர் டைம் பார்த்து கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த காசை நீங்கள் ஒரு 11,000 கையில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மளிகை ஜாமான் என்னென்ன வாங்கியிருக்கோம், அதுக்கப்புறமேல ரைஸு, அது எல்லாத்துக்குமே டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் இந்தியாவிலேருந்து வரும்போதே பார்த்தீங்கன்னா மிளகா பொடி, அதுக்கப்புறம் மசால் பொடி அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுவே எனக்கு 1 வருஷம் 2 வருஷம் வரைக்கும் தாக்கு பிடிக்கும். ஏன்னா நான் 2 கிலோ மிக்ஸ்டு மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் ஒரு 1/2 கிலோ எடுத்துகிட்டு வந்துட்டேன். நீங்கள் அங்கேருந்து வர மாதிரினா அது மாதிரி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இங்கே நம்ம ஊர் மசால் கிடைக்காது. அதே மாதிரி மஞ்சத்தூள் இங்கே கிடைக்கும், ஆனால் அது நம்ம ஊர் மாதிரி இருக்காது. ஏதோ ஒரு சாட் பவுட்ரு மாதிரி மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால நீங்கள் டர்மரிக் பவுட்ரு எடுத்துகிட்டு வந்துடுங்க. மேக்ஸிமம் நீங்கள் 1 வருஷம் இல்லை 2 வருஷத்துக்கு சர்வே பண்ணுறதுக்கான மசால் பொடி நீங்கள் இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு வர்றது பெஸ்ட்டு. என்ன சொல்ல போனால் நான் அது மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டேன். என்னால் அந்த செலவை நான் ஸ்கிப் பண்ணிடுவேன். வருஷத்துக்கு ஒரு டைம் 20 நாள் வெக்கேஷன் லீவ் கொடுப்பாங்க. நீங்கள் அந்த டைம் யூஸ் பண்ணிட்டு போய் நீங்கள் இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் லக்கேஜாக கூட நீங்கள் போட்டு அங்கேருந்து இங்கே அனுப்ப சொல்லலாம். அதுவும் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். அதுக்கு ஒரு கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா 2000 பக்கம் வரும். அது டீட்டெயிலாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் என்னன்ட்டு. இப்போ நம்ம என்ன செலவாயிடுச்சுன்றதை டீட்டெயிலாக பார்ப்போம். நான் 5 கிலோ ரைஸ் எடுத்திருந்தேன். அது பார்த்தீங்கன்னா கடைசியில் எனக்கு பத்தாமல் போச்சு. அதனால் எக்ஸ்ட்ரா 1 கிலோ ரைஸ் எடுத்தேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா 5 கிலோ ரைஸ்க்கு 1500 ஆர்எஸ்டி, அடிஷ்னலாக எடுத்ததுக்கு 350 ஆர்எஸ்டி, டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1850 ஆர்எஸ்டி வந்துருச்சு. டெய்லி ஸ்நாக்ஸுன்ட்டு ஏதோ ஒரு 100 ஆர்எஸ்டிக்கு தனியாக ஒதுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க. அது ஒரு 3000 ஆர்எஸ்டி வந்துடும். 1850 ப்ளஸ் ஒரு 3000, 4850 ரூபா ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பஸ்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான். பெல்கிரேடுக்கு நீங்கள் வந்துட்டிங்கன்னா பஸ்ஸுக்கு நீங்கள் எந்த செலவுமே பண்ண தேவையில்ல. ஆனால் பெல்கிரேட் சிட்டியை தவிர்த்து நீங்கள் வேறு ஏதாவது சிட்டிக்கு போனீங்கன்னா உங்களுக்கு அங்கே பஸ்ஸுக்குன்னு தனியாக 3000 எடுத்து வைக்கணும். ஏன்னா பெல்கிரேடு கேபிட்டல்ன்றால, செர்பியாவோட கேபிட்டல்ன்றால இங்கே பஸ்ஸு இப்போதைக்கு ஃப்ரீயாக இருக்குது. எப்போ வேணுமாலும் அது சார்ஜபிளாக மாறும். நான் வந்ததுலேருந்து பஸ்ஸுக்கு இது வரைக்கும் காசு கொடுத்து போனதில்லை. ஆனால் இதை தவிர்த்து நீங்கள் வேறு எங்கே செர்பியாக்குள்ளே போனாலும் நீங்கள் பஸ்ஸுக்குன்னு தனியாக அமௌண்ட் எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4850 ரூபா செலவாயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம காய்கறி வாரத்துக்குன்னு ஒரு 500 ஒதுக்கிடுவோம். அது ஒரு 2000 ரூபா ஆயிடுச்சு. 4850 ப்ளஸ் ஒரு 2000 கூட்டினோம்னா 5000, 6850 ரூபா ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான்வெஜ் வாரத்துக்கு ஒரு 1000 ரூபா கணக்கு வச்சுக்கோங்க. அது நம்ம போட்டோம்னா 10,850 ரூபா ஆயிடுச்சு. ரவுண்டாக 11,000ன்னு வச்சுக்கலாம். அது போக இதர செலவுகள் நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்கன்றதை நீங்கள் தான் டிசைட் பண்ணிக்கணும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேறு ஏதாவது செலவுகள் இருக்கலாம் ஒரு சிலருக்கு. அதை தவிர்த்து இந்த 100 யூரோவில் இவ்வளோ தான் கொண்டு வர முடியும். நமக்கு கொடுக்கறது கரெக்டாக இருக்கும். அதை ஒரு சிலர் சிக்கனப்படுத்தி அனுப்புகிறவங்களும் இருக்காங்க. ஆனால் நம்ம அதை சிக்கனப்படுத்த வேணாம். ஏன்னா வயிறு முக்கியம். சாப்பிடாமல் வேலை பார்த்து நம்ம வீட்டுக்கு அனுப்புறது அது ரொம்ப தவறான விஷயம். அது நம்மளுக்கு பின்னாடி உடல் சோர்வாகும், உடல் வலிமை இருக்காது. சாப்பிடாமல் வேலை பார்த்து கஷ்டப்பட்டு தான் அனுப்பணுன்ற சூழ்நிலை கிடையாது. அதனால் நம்ம முறைப்படி அந்த கொடுக்குற 100 யூரோவுக்கு கரெக்டான இது இருக்குது. நீங்கள் அதர் சிட்டி போனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் செலவாகும். ஓவராலாக எனக்கு செலவானது பார்த்திங்கன்னா 11,000 ஆர்எஸ்டி போன மாதம் செலவாயிடுச்சு நண்பா. 700 ஆர்எஸ்டி மட்டும்தான் மிச்சப்படுத்த முடிஞ்சிச்சு. இதான் என்னோடய செலவு. நீங்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான செலவுகள் இருக்கும்? ஏன்னா நீங்கள் மசால் பொடியெல்லாம் எடுத்துகிட்டு வரணும். இங்கே வாங்கினீங்கன்னா ஒரு கிலோவே பார்த்தீங்கன்னா 1100, 1200 ஆர்எஸ்டி வரும். அதுக்கப்புறம் வரமிளகா நீங்கள் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடுங்க. எல்லாமே அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துடுங்க. வரமிளகா எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறமேலு மிளகாத்தூள் எடுத்துகிட்டு வந்துடுங்க. சாம்பார் தூள் மிக்ஸ் பண்ணது எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடுங்க. உங்களுக்கு தேவையான பொருட்கள் மளிகை ஜாமான் இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு வர்றது ரொம்ப பெஸ்ட்டு நண்பா. இங்கே காய்கறிகள், அதுக்கப்புறம் கறி வகைகள் அது மாதிரி மட்டும் நீங்கள் செலவு பண்ணிக்கோங்க. கம்பெனி உங்களுக்கு ஒரு டைம் ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுச்சுன்னா இன்னும் பெஸ்ட்டு. என் கம்பெனி ஒரு டைம் ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுது. அதனால் எனக்கு கொஞ்சம் செலவுகள் குறைவாக இருக்கும். அதாவது அவங்க கொடுக்குற 100 யூரோ போதுமானது நண்பா. இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன். அதனால் பயப்பட தேவையில்ல. நம்ம யூரோப் கண்ட்ரி போகிறோம்,
அங்கே கொடுக்குற சம்பளத்துக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ண வேணாம். நல்ல ஒரு சம்பளம் வீட்டுக்கு நீங்கள் அமுச்சு வைக்கலாம். அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல கம்பெனியாக பார்த்து நீங்கள் வாங்க நண்பா. என்னோட அனுபவத்தில் ஷேர் பண்ணியிருக்கேன் எவ்வளோ செலவாயிடுச்சுன்ட்டு. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு கமெண்ட் பண்ணியிருங்க நண்பா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த ஆல்ன்ற பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா நான் போடுற வீடியோ வந்து உடனே உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்பேன் நண்பா. பாய், நன்றி.